பார்த்து வியந்த ஒரு ஆக்டர் டைரக்டர் யார்? எங்கள் சார் தான், தனுஷ் சார் தான். வெற்றிமாறன் சார். உத்தமபுத்திரன் பண்ணுற டைமில் தனுஷ் சாரோடைய டெடிகேஷன்ஸ் பார்த்தேன். வண்டர்ஃபுல் ஆக்டர். அவர் வந்து டியூஷன்ஸில் அந்த சாங்ஸ் பண்ணும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு ஒப்பனை கலை திரைத்துறையில் முக்கியம்? ஒரு கேரக்டரை பொறுத்து தான் உங்களுக்கு மேக்கப்ஸ். கொஞ்சம் சில கேரக்டர்ஸ்க்கு தான் மேக்கப் பென்ஸ் இருக்கும். நாங்கள்லாம் அப்பப்போவே ரெடி ஆகிடுவோம். நாங்கள் வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப்னா டேரக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அவங்களோட குழந்தைங்களா இருந்தோம். எங்களுக்கு வந்து மேக்கப் பென்ஸ் போட்டு கொடுக்கறது தான் மேக்கப். இப்போ தான் எல்லாரும் மேக்கப் தன்னை படித்து அவங்கவுங்களே பண்ணுறாங்க. Kanan Ravi Group presents Turin Talkies Frame and Fame Awards 2026 powered by Puma Shirts and Dhotis Naturals, GT Holidays, Dr. MGR University, co-presented by Super App, the co being Pothis, எங்களுடைய print partner The Hindu, theatrical partner ANR Cube Virtual Production. Radio partner Hello FM, printing partner RS Graphics, refreshment partner Sri Krishna Sweets, PR partner V for You, photography Wonder Visuals, hospitality partner Park Alensa, medical partner Apollo Hospitals. இது டூரின் டாக்கீஸ் ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அவார்ட்ஸ் 2026. நேத்து நடந்தது உனக்கு ஞாபகம் இருக்கா? யார் நீ? You are suffering from anterograde amnesia. Memory stays for only one day. அம்மா ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? GT Holidays, South India's #1 travel brand. So Turin Talkies Frame and Fame Awards 2026ல அடுத்த விருது நம்ம பார்க்க போறோம். அந்த விருதை கொடுக்க போறது மரியாதைக்குரிய இயக்குனர் பி வாசு சார் அவர்கள். என்ன விருது, யாருக்கு அந்த விருது போகுது அப்படிங்கறத நம்ம ஏவி மூலமா பார்க்கலாம். Touring Talkies presents Frame and Fame Awards 2026. Best Production Design, Tota Dharani for Kubera. அதிகமா சார் பேச மாட்டாருன்னு எங்களுக்கு தெரியும். எப்போதும் உங்க பென்சில் தான் பேசும். நாங்க நிறைய பார்த்துருக்கோம். சொல்லிட்டு தட்ஸ் பெஸ்ட். நான் ஜாஸ்தி பேசுறது இல்லை, எனக்கு தெரியாது. ஐ ஒன்லி தேங்க் எவ்ரிபடி ஹூஸ் ஆர்கனைஸ் திஸ் அண்ட் given me this award. I wish them all the best and I wish all the award winners the best. And my director and friend Vasu for a long time, so he'll talk very nicely. தர்ணி சார், ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்ககிட்ட. அதாவது ஜி பூம்பா பென்சில் மாதிரி நீங்க என்னெல்லாம் வரைகிறீங்களோ அது எல்லாமே நாங்க திரையில பார்த்து ரசிக்கிறோம். நீங்க பெரிதும் சமயம் எடுத்து ரொம்ப டைம் எடுத்து உருவாக்குற ஒரு ப்ரொடக்ஷன் டிசைனா என்ன படம் சார்? எல்லாம் படத்தும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யணும். பெரிய படம் சின்ன படம்னு ஒன்றுமே கிடையாது. ஸ்டார்ட் பண்ணமோ முடிச்சிடணும், அவ்வளோதான். இந்த செட்டு பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு அப்படின்னா என்னது? அது சின்ன குடிசையாக இருந்தாலும் கூட கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம என்ன கேட்டாலும் ஆயிரக்கணக்கான கலைப்படைப்புகள் கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு ஒரு கற்பனை இருக்கா சார், இப்படி ஒன்று படிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு? நிறைய இருக்கு. ஸோ உங்கள் ஓவியங்களைப் போல நீங்கள் எப்போதும் மிஸ்ட்ரியாவே இருக்கீங்க. உங்கள் நண்பரும் உங்களுக்கு விருது வழங்கிய பி வாசு சார், தோட்டா தரணி சார் பற்றி ஒரு சில வார்த்தைகள் சார். தோட்டா தரணி அவர்களை பற்றி சொல்லணும்னா, நடிகர் திலகத்துக்கு பிறகு சிவாலியர் விருது வாங்கினவர். ஸோ எப்படி அவர் படத்தில் நாங்கள் வந்து தட் இஸ் அவங்க அப்பா தோட்டா அவர்கள்லேருந்து நாங்கள் வந்து இவரை பார்த்துருக்கோம். இவங்க பிரதர்ஸ் எல்லாருமே ஆர்ட் டைரக்டர்ஸ் தான். ஸோ எல்லாருமே ஒவ்வொரு ஃபீல்டில் எல்லாருமே அவங்கவுங்க இதில் வந்து சாதிச்சிருக்காங்க. தோட்டா எப்படின்னா அந்த ஃபேமிலிக்கு ஹெட்டு மாதிரி அவ்வளோ பிரதர்ஸையும் அவர் தான் வந்து வளர்த்தாரு, ஆளாக்குனார். எப்படி கலாமாஸ்டர் சொன்னாங்களோ அதே போல் பல பேர் அவர் வந்து வளர்த்து ஆளாக்கியிருக்காரு. அவங்க ஃபேமிலியிலே அவர் தான் ஆல் இன் ஆல்ன்ற மாதிரி ஒரு பெருமைக்குரியவர். அதே மாதிரி ஆர்ட் டைரக்ஷன் அப்படின்னா, நான் வந்து பெரிய இப்போ சொன்னார் சின்ன படமாக இருந்தாலும் பெரிய படமாக இருந்தாலும் எனக்கு ஒன்று தானே. ஆனால் நான் பெரிய படத்துக்கு தான் இவர் ஆர்ட் டைரக்டராக போடுவேன். ஏன்னா இப்போ சந்திரமுகி எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர் வந்து ஒரு சில விஷயங்கள் சொன்னேன். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ண ஒரு வாட்டி என்ன பண்ணனா, அந்த சந்திரமுகி ரூம் இருக்கு இல்லையா, அந்த ரூமில் வந்து ஒரு ரெட் கலரில் ஒரு இது இருக்கும், பேக்ரவுண்ட் இருக்கும். அந்த பேக்ரவுண்டு இது ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னலும் பேக்ரவுண்டும் அந்த செட்டில் இருந்து இந்த பக்கம் பார்ப்பா. அதாவது சந்திரமுகி கங்கா உட்காந்து அந்த ஜன்னல் வழியாக அந்த டான்ஸருடைய இடத்த பார்ப்பா. அந்த டான்ஸரோட இடம் பார்க்குறது சந்திரமுகி செட்டில் பண்ண முடியாது.
அதனால் நான் என்ன பண்ணேன், எனக்கு அந்த வால் மட்டும் எனக்கு திருப்பி பண்ணுன்னேன். எதுக்குன்னு கேட்டார். இல்லை, அவள் போய் அங்கே உட்காந்துட்டா, செட்டில் போய் உட்காந்துட்டா. செட்டில் உட்காந்து அவள் வந்து இங்கேருந்து அந்த வீடை பார்க்கும்போது எனக்கு அந்த வீட்டுக்கு எங்கே நான் போகிறேனோ அந்த இடத்துல இந்த வால் போடணும்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி ஒரு லொக்கேஷனை பார்த்து அந்த லொக்கேஷனில் மாடியை பார்த்து அந்த மாடியில் அதை போட சொன்னேன். இவருக்கு என்னென்னா கொஞ்சம் அவருக்கு புரியலைன்னா அவர் கோவம் வந்துடும். இது எதுக்கு நான் இங்கே போடணும், இது வந்து பெட்ரூமில் தானே இருக்குது அப்படின்னாரு. இல்லை நீ போடுப்பா ப்ளீஸ் அப்படி சொல்லி அந்த ஜன்னலிருந்து பார்க்குறத இந்த ஜன்னலை நான் கம்போஸ் பண்ணி அந்த வீடை நான் ஷார்ட்டாக காமிச்சேன். அதுக்கப்புறம் நான் ஏதோ சொல்ல வந்தேன், நீ எது வேணால் சொல்லு நீடுறேன், இதுக்கு மேலே எனக்கு யோசிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் சந்திரமுகி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வீடு என்ட்ரி வந்து குஷால் தாஸ், அந்த யானையெல்லாம் இருக்குன்னு வடிவேல் காமெடி பண்ணுறது குஷால் தாஸ். அதுக்கப்புறம் அவங்க போகிறது மெத்தப்படி வந்து பெங்களூர். அதுக்கப்புறம் அந்த மிருகத்தெல்லாம் பார்க்குறது வந்து மைசூர் ராஜா. அது திரும்பவும் மொட்டை மாடி போகிறது வந்து குஷால் தாஸ். அங்கேருந்து ஏணி உழுந்து திருப்பி ஓடி வந்து திருப்பி அதே படியில் இறங்கி திருப்பி இது வரைக்கும் வெளியே வரணும். இது எல்லாமே இவர்கிட்ட சொன்னால் இவர் உன்னை கூட என்னால் பேச முடியாது, நீ எதோ இங்கே அது அந்த ஏணியை கொண்டா இதை இங்கே போடு அப்படின்னோடனே நீ பேசாமல் என்ன வேணுமோ சொல்லு அப்படி எடுப்பேன்ற மாதிரி எதை செய்தாலும் அவர் கிளியராக இருக்கணும், கிளியராக தெரியணும் அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு ஆட்டம். ஐ எம் வெரி கிளாட். அவர் கொடுத்தது எனக்கு பெரிய பெருமை, சந்தோஷம், மகிழ்ச்சியும் நன்றியும் சார். நிச்சயமா. அண்ட் தரணி சார் வந்து எனக்கு தெரிஞ்ச அதிகமா பேசினதே நம்ம சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியில தான் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார், ரொம்ப பெருமை உங்களுக்கு. நன்றி சார். ஒட்டுமொத்த இந்திய சினிமாவும் உங்களை கண்டு வியந்து கொண்டே இருக்கிறது, தொடர்ந்து வியக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்களுக்கு நன்றி இருக்கிறது. மகிழ்ச்சி அடைகிறது. டூரிங் டாக்கீஸ் ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அவார்ட்ஸ் 2026 அடுத்த விருதினை வழங்குவதற்காக நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச, என்னைக்கும் இவங்களுக்கு வயதே ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடிய, ஏஜிங் லைக் ஃபைன் வைன் அப்படின்னு சொல்லக்கூடிய நடிகை ரேகா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். Touring Talkies present Frame and Fame Awards 2026. Best Makeup, Raja B for Gubera. தேங்க்யூ தனுஷ் சார், தேங்க்யூ சார். ஒரே ஒரு கேள்விதான், சிம்பிளான கேள்விதான். ஒரு டைரக்டர் அண்ட் ஆர்டிஸ்டோடைய டெடிகேஷன், கோஆபரேஷன் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது ஒரு மேக்கப் மேனுக்கு தான் தெரியும். அப்படி நீங்க பார்த்து வியந்த ஒரு ஆக்டர், டைரக்டர் யார்? எங்க சார் தான், தனுஷ் சார் தான். வெற்றிமாறன் சார். தனுஷ் சார். ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து உங்களுடைய ஒப்பனைகள் உலக சினிமா வரைக்கும் பெரிய இடத்தை போய் அடைகிறதுக்கு டூரிங் டாக்கீஸ் உங்களை அன்போட வாழ்த்து. அண்ட் மேக்கப் பத்தி நம்மளுடைய ரேகா மேம் கிட்டயும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் சொல்லுங்க, எந்த அளவுக்கு ஒப்பனை கலை திரைத்துறையில முக்கியம்? அது டிபெண்ட்ஸ் ஆன் தி கேரக்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹாவ் டு தேங்க் எவ்ரி ஒன். என்னை மலையாளத்துலேருந்து ஒரு பெரிய ப்ரொடியூசர் கூப்பிட்டுட்டு சொல்கிறாரு, சாய் சித்ரா அதுக்கு நீங்கள் ஒரு இன்டர்வியூ கொடுக்க முடியுமான்னு என்கிட்ட கேட்குறாரு. நான் சொன்னேன், ஆல்ரெடி நான் ஒரு 3 இன்டர்வியூ கொடுத்துருக்கேனே. அது வந்து என்னுடைய படத்தோடைய ஃபஸ்ட்டு படத்தோட அசோசியேட் டைரக்டர் அவர் சித்ரா லக்ஷ்மன் சார். கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துடணும் அப்படின்னு சொன்னோன்னே, இப்படி ஒரு ஃப்ரேம் அண்ட் ஃபேம் இந்த அவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பியாச்சு. ஏன்னா நிறையா லெஜெண்ட்ஸ் அவருக்கு நிறைய பேரை தெரியும். ஸோ அவங்களுக்கு வந்து கரெக்டாக போய் சேருதுன்னு போது மோட்டிவேஷனும் என்கரேஜ் பண்ணுறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ல. இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கேரக்டர்ஸ் கிடைக்குதுன்றது ரொம்ப காம்படிஷனாக இருக்குது எங்களுக்கு. அந்த டைமில் வி ஆர் ஃபீலிங் வெரி பிளஸ்ட். நான் இப்போ தான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், மிஸ்ஸஸ் பூர்ணிமா அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், வந்து அவ்வளோ நல்ல கேரக்டர்ஸ்லாம் எங்களுக்கு கிடச்சிது. நல்ல ஹீரோயின்ஸாக நாங்கள்லாம் வந்து நிறைய படங்கள் பண்ணோம். இப்போ ஒரு ஹீரோயின் ஒரு படம் பண்ணி அதுக்கப்புறம் அடுத்த படம் பண்ணுறது ரொம்ப லாங் கேப் ஆகிடுது. அந்த மாதிரி கேரக்டர்ஸும் கிடைக்கிறதில்ல. ஒரு கேரக்டரை பொறுத்து தான் உங்களுக்கு மேக்கப்ஸ். நாங்கள்லாம் வந்து ஆச்சியம்மா, சுகுமாரி அம்மா, மனோரமா இவங்கெல்லாம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாருமே வந்து அந்த கேரக்டர் கொடுத்துட்டு அவங்களே ரெடி ஆகிட்டு வந்துடுவாங்க. கொஞ்சம் சில கேரக்டர்ஸ்க்கு தான் மேக்கப் மென்ஸ் இருக்கும். நாங்கள்லாம் அப்பப்போவே ரெடி ஆகிடுவோம். மலையாள படத்துலலாம் அவங்களுக்கெல்லாம் நிறைய மேக்கப்ஸே இல்லை, எங்களுக்கும் மேக்கப்ஸ் இல்லை. நாங்கள்லாம் இப்போ கற்றுக்குறோம். அப்போது போடாத பூக்கள்லாம் இப்போ டிசம்பர் பூக்கள் வச்சுக்கணுன்னு ஆசைப்படுறோம். இப்போ வந்து இந்த மாதிரி சில்லு சில்லு ட்ரெஸ் எல்லாம் அந்த டைமில் போட்டிருக்கேன்னா கூட எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா நிறைய காட்டன் சாரீஸு, நிறைய கனகாமரம், பாவாடை சட்டை. நாங்கள் வந்து கேப்டன்ஸோட
கேப்டன் ஆஃப் த ஷிப்னா டேரக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அவங்களோட குழந்தைங்களா இருந்தோம். அவங்க சொல்கிற இந்த கதைகள் கேட்டு அவங்க சொல்கிற கேரக்டருக்கு நாங்கள் எங்களை உருவாக்கிக்கிட்டோங்க. எங்களுக்கு வந்து மேக்கப் மென்ஸ் போட்டு கொடுக்கறது தான் மேக்கப். இப்போ தான் எல்லாரும் மேக்கப் தன்னை படித்து அவங்கவுங்களே பண்ணுறாங்க. அது கண்டிப்பாக வேணும், சினிமாவுக்கு கண்டிப்பாக வேணும். ஏன்னா ஃபீச்சர்ஸ் வந்து கடவுள் கொடுக்குறது, ஆனால் பட் அதை இன்னும் கொஞ்சம் க்ரியேட் பண்ணுறது மேக்கப் மென்ஸோட கையில் தான் இருக்குது. இட்ஸ் வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். வந்து நான் இவரோட உத்தமபுத்திரன் பண்ணல, உத்தமபுத்திரன் பண்ணுற டைமில் தனுஷ் சாரோடைய டெடிகேஷன்ஸ் பார்த்தேன். வண்டர்ஃபுல் ஆக்டர் அவர். வந்து ஃபியூஷன்ஸில் அந்த சாங்ஸ் பண்ணும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். என்ன டேலண்ட் அப்படின்னு நான் பார்த்து ரொம்ப அதிர்ஷ்டிச்சிருக்கேன். ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணோம். அந்த படம் ஒரு 40 days ஒர்க் பண்ணோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை இன்வைட் பண்ணதுக்கும், இத்தனை பெரிய ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரையும் நான் பார்த்துருக்கேன். பழைய ரிப்போர்ட்டர்ஸ்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐம் வெரி ஹாப்பி. என்னுடைய ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ் வந்து ஸ்டில் ரவி சார் தான் எடுத்தார். அவரையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி தொடரட்டும். நிறைய லெஜெண்ட்ஸ்க்கு வந்து கூப்பிட்டு அவார்ட்ஸ் கொடுத்து என்கரேஜ் பண்ணுங்கள். அடுத்த வருஷம் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு எனக்கு ஏதாச்சும் ஒரு அவார்ட் கொடுக்குறேன்னு. அதனால வந்திருக்கேன். தேங்க்யூ சித்ரா சார். அவர் தான் என்னுடைய ஃபஸ்ட் படத்தில் எனக்கு டயலாக்ஸ்லாம் சொல்லி கொடுத்துட்டு அந்த ஜெனிஃபர் கேரக்டருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு. தேங்க்யூ ஸோ மச் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அகெயின். அதே 2003 இதே இடத்துல கையை பிடிச்சி அந்த பையனை கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ அவனுக்காக எங்கள் விருது வாங்குறேன். அதுவும் அவருக்கு இதில் ஒரு பெரிய பங்களிப்பு இருக்குது. தேவதையை கண்டேன் அந்த கதை எங்கே போய் சொன்னாலும் பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.